ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டில் செங்கல்பட்டில் இருக்கிற பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பேட்ரி இவி வெஹிக்கிள்ஸ்லாம் டீல் பண்ணுறாங்க. இதோட காண்டாக்ட் நம்பர், கூகுள் மேப், லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வச்சு கூட இங்கே வந்துடலாம். வாங்க, என் கூட இந்த கடையில் என்னென்ன மாடல்ஸ் ஆஃப் இவி ஸ்கூட்டர்ஸ் இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க, அப்படியே உள்ளே போகலாம். இதுதான் இந்த ஷோரூமோட ஃபுல் வியூ. இவங்களோட பிராண்ட் பேட்டரிங்கிற பிராண்டு. வாங்க, இப்போது இங்கே இருக்கிற மாடல்ஸோட டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். வணக்கம் சார். நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஷோரூம், சேவகன் இ-பைக் ஷோரூம்லேருந்து பேசுகிறோம். ஸோ இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுங்க சார். ஸோ செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேட் ஆன பிளேஸ் பார்த்தீங்கன்னா புலிப்பாக்கம். ஸோ நீங்கள் சென்னைக்கு போகிற ரூட்டில் இருக்குது சார். பிரிட்ஜ் டவுன் இறங்கணுன்னே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது நம்மளோட ஷோரூம். ஸோ ஷோரூம் நேம் பார்த்தீங்கன்னா சேவகன் ஏஜென்சி இ-பைக் ஷோரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேரியேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் ப்ளஸ் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் 2 வேரியேஷன் இருக்குது. ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வேரியேஷன் இருக்குது. ஸோ பேட்டரி ஃபஸ்ட்டு வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்ஓஇவி. ஸோ இதுலேயே உங்களுக்கு எல்ஓஇவி லைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் எல்ஓஇவி ப்ளஸ் இருக்குது. ஸோ ஸ்டோரி மாடல் இருக்குது. ஸோ 4 வேரியேஷன் வரும். ஸோ இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஓஇவி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும். ஸோ இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் போகும் டாப் ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட் மூட், செகண்ட் மூட், தேர்ட் மூட், 3 மூட் கொடுத்துருப்பாங்க. மூடுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடு வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாகவே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ இ-பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ போட்டு ஆன் பண்ண உடனே ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக பார்க்கிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலீஃப் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா வண்டி மூவ் ஆகும். ஸோ இது ரிலீஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி நீங்கள் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பி சிம்பிள் பார்க்கிங் தான் பார்க்கிங் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டாலும் நம்மளுக்கு ரெடின்னு காட்டும். ஸோ இங்கே ரெடின்னு காட்டோன்னு 00ன்னு காட்டும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். அகெயின் நான் மறுபடியும் நான் போடுறேன். ஸோ நீங்கள் பீன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பார்க்கிங் மூட் ரிலீஃப் ஆகிடும். ஸோ அப்படின்னா நம்ம பிரேக் சிம்பிள் பிடிச்சி விட்டாலும் நம்மளுக்கு பார்க்கிங் மூட் ரிலீஃப் ஆகிடும். சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ்லாம் நான் இப்போ சொல்லுறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஹிக்கிள் ஆன் பண்ண உடனே இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற வண்டிலாம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு லைவாக பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் சுவிட்சு, எல்இடி லைட் தான் வரும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பிம், ஹை பிம் 2 வேரியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர். ஸோ அகெயின் உங்களுக்கு ரைட் இண்டிகேட்டர், 2 ஆப்ஷன்ஸு. இது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹாரன் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3 மூடு கொடுத்துருப்பாங்க சார். பெட்ரோல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீ டைப் கொடுத்துருப்பாங்க. இ-பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் மூட் நான் போகும்போது உங்களுக்கு 25 ஸ்பீடில் போகும். ஸோ அகெயின் அது செகண்ட் மூடில் போகும்போது உங்களுக்கு 35 வரைக்கும் போகும். தேர்ட் மூடில் போகும்போது தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு 45 வரைக்கும் போகும். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 உங்களுக்கு பேட்டரியோடைய வோல்டேஜ் சார். ஸோ அகெயின் உங்களுக்கு 00 வரும். ஸோ நீங்கள் கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேல நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஹெட்லைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோ பிம்மு, ஹை பிம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன் பண்ண உடனே உங்களுக்கு பார்க்கிங் லைட்டுமே எரியும். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இண்டிகேட்டர் நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் இண்டிகேட்டர், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இண்டிகேட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் லைட்டுமே உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு எரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிக்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ டிக்கி ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன் பண்ணுற டைப்லேயே நீங்கள் லெஃப்ட் சைடு திருப்பிங்கன்னா உங்களுக்கு டிக்கி ஓப்பன் ஆகிடும். கீ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் உங்களோட டிக்கி. ஸ்பேஸ்மே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே இருக்கும் சார். ஃப்ரண்டேஜ் ஸ்பேஸ்மே உங்களுக்கு இருக்கும். டிக்கிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட்டு, உங்கள் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய சார்ஜஸ். ஸோ சார்ஜர் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டைப்பில் இருக்கும் உங்களுடைய சார்ஜர். சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட் சார்ஜர் வரும் சார். ஸோ 1 இயர் வாரண்ட்டி. இது உங்களுக்கு நான் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன் சார். ஸோ நம்ம இப்படி இன்செர்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு
ஸோ நார்மல் நீங்கள் கேபிள் இல்லை ஜங்ஷன் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் சார்ஜ் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 hours எடுக்கும் சார். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஏறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் 100 பாயிண்ட் சார்ஜ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வீட்டில் நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது 100% சார்ஜ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ஆஃப் பண்ணுறது மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கட் ஆஃப் ஆகிடும் சார்ஜ். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர்ஸுமே நம்ம வண்டியில் இருக்குது சார். டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 10 inch வீல் தான். டிஸ்க்கு பேக்குமே டிஸ்க் பிரேக் தான் சார். ஸோ மோட்டார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயருக்குள்ளார தான் கொடுத்துருப்பாங்க, ஹப் மோட்டார். ஸோ மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year வாரண்டி வரும் சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிவர்ஸ் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஆர்னு பார்க்கிங் மூடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோம்னா வண்டி ரிவர்ஸில் போகும். அகெயின் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரணுன்னா நார்மலாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா அகெயின் நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்துடலாம். பேட்டரி பிராண்டில் LOEV மாடலில். ஸோ கூல்ப்ளூன்றது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்டாக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் இருக்குது, ஒயிட் கலர் இருக்குது, ரெட் கலர் வரும், ப்ளூ கலர் வரும். இப்போ நம்ம பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா LOEV ப்ளஸ்ஸு. ஸோ பேட்டரி பிராண்ட் நேம் தான் இது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் கம்பல்சரி உங்களுக்கு நம்பர் பிளேட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வெஹிக்கிள் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் ஆகிடுச்சு வண்டி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீனோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது பீன்றது வந்து உங்களுக்கு பார்க்கிங் மூடு, ஓகேங்களா. ஸோ பார்க்கிங் மூடு ரிலீஃப் ஆனால் மட்டும்தான் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூவ் ஆகும். ஸோ அதை ரிலீஃப் பண்ணுறதா இங்கே உங்களுக்கு பீன் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கிங் மூடாக தான். இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டிங்கனால உங்களுக்கு வண்டி மூவ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ ரெடின்றது உங்களுக்கு வண்டி மூவிங் டைம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மூடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் மூடு இங்கே ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் மூடில் பார்த்தீங்கன்னா இப்போ 89% நம்மக்கிட்ட சார்ஜ் இருக்குது. 89% ஃபஸ்ட் மூடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 கிலோமீட்டர் வரைக்குமே மூவ் ஆகும் வெஹிக்கிள். ஸோ அகெயின் நீங்கள் செகண்ட் மூடில் பார்த்தீங்கன்னா 89%ல் 66 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் மூடில் மூவ் ஆகும். அகெயின் உங்களுக்கு தேர்ட் மூடில் பார்த்தீங்கன்னா 89%ல் 53 கிலோமீட்டர் வரைக்கும் தேர்ட் மூடில் மூவ் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சார்ஜ் பர்சன்டேஜுமே டிஸ்பிளேலே ஷோ ஆகிடும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் கலரில் எரியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சார்ஜ் டவுன் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் எரியும். ஸோ ட்ரிப்புன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ 0 இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் மூடில் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் மூடில் இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு நம்மளுக்கு வேரியேஷன் சேஞ்ச் ஆகும். அகெயின் நான் செகண்ட் மூடுமே கொடுக்குறேன். தேர்ட் மூடில் போகும்போது உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு உங்களுக்கு 60 வரைக்கும் போகும். ஸோ இதுதான் உங்களுடைய வெஹிக்கிளோடைய பேட்ரி. ஸோ பேட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமரராஜா பேட்ரி வரும் சார். ஸோ இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 volt 48 Ah வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்டி சார். ஸோ உங்களுக்கு சார்ஜருமே ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு சார்ஜர், மோட்டார், பேட்ரி மூணுத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு 3 years வாரண்டி. 50,000 கிலோமீட்டர் வரைக்குமே நமக்கு வாரண்டி இருக்குங்க சார். ஸோ ஃபாஸ்ட்டு சார்ஜர். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 hours-லேயே 100% ஃபுல் ஆகிடும் சார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிமூவல் பேட்ரி. ஸோ நீங்கள் பேட்ரி ரிமூவ் பண்ணி வெளியே இந்த மாதிரி எடுத்துமே சார்ஜ் இன்செர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் உள்ளார வச்சுமே சார்ஜ் போட்டுக்கலாம். இதுதான் உங்களுடைய MCP பட்டன். ஸோ MCP பட்டன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆன் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது வெஹிக்கிள் ஆனில் இருக்குது. ஸோ இது ஆனில் இருக்கும்போது நீங்கள் கீ போட்டால் மட்டும்தான் ஆன் ஆகும். இது ஆஃபில் இருக்குன்னா கீ போட்டிங்கன்னா நீங்கள் ஆன் பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஸோ ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லோ பீம், ஹை பீம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஆன் பண்ண உடனே எப்பவுமே உங்களுக்கு பார்க்கிங் லைட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். ஸோ உங்களுக்கு பிரேக் லைட், பிரேக் பிடிச்சி விட்டாலும் உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சார். ஸோ 2 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவலாகவும் நீங்கள் கீ போட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரிமோட் ஃபங்க்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஹிக்கிள் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஸோ இப்போ நான் ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு அலாரம் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மின்னல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை டபுள் கிளிக் பண்ணாலும் வெஹிக்கிள் உங்களுக்கு ஆன் ஆகிடும்.
அகைன் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே பூட்டு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதை அன்லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பூட்டு அன்லாக் பண்ணும், வெஹிக்கிள்ஸ் ஆஃப் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான், 10 inch வீலில் வரும். ஸோ மோட்டாருக்கு, பேட்டரிக்கு, சார்ஜருக்கு மூணுத்துமே சேர்த்து 3 years வாரண்டி சார். பேட்டரிக்கு மட்டும் நம்மளுக்கு 50,000 கிலோமீட்டர் வரைக்குமே வாரண்டி இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க. பர்சனல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக் மொபைல்கிட்ட பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள். கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வைக் பைக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஹெவி டியூட்டி. கார்கோ ஹெவி டியூட்டி பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து மொத்தம் 4 மாடல்ஸ் இருக்குது. கார்கோ மினி, கார்கோ யூஎஸ்எம்ஏ, அப்புறம் கார்கோ ஹெவி டியூட்டி, கார்கோ மிட், 4 வேரியன்ட்ஸ் உண்டு இதில். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வந்து 140 கிலோமீட்டர்ஸ் வரையும் உண்டு உங்களுக்கு இந்த வண்டியில். ஸோ பேஸ்ட் ஆன் நமக்கு என்ன மாதிரி கமர்ஷியல் பர்பஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வண்டியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஹெவி டியூட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர்ஸ் 140 கிலோமீட்டர்ஸ் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே 12 inch வீலில் வரும். ஸோ லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 350 kg லோடிங் கெப்பாசிட்டி இதில். ஸோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆர்டிஓன்றதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 45 வரையும் போகும். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீட் வரையும் போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காம்பி டிஸ்க் பிரேக் இதில் ஃபஸ்ட் டைம் இருக்கும். காம்பி டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் பிரேக் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 70% ரியரும் 30% ஃப்ரண்ட்டும் அப்ளை ஆகும். ஸோ 2 அட் டைம் இதில் உங்களுக்கு ஃபங்க்ஷனிங் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேன் டெக்னாலஜி ஃபஸ்ட் டைமாக வைக் பைக் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேன் டெக்னாலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பேட்டரிக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து மைலேஜ் போகுன்றது இதில் டிஸ்டன்ஸில் காட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டின்னுவாங்க. நீங்கள் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிட்டு 3ஆவது நாள் நீங்கள் வண்டி எடுக்க போறீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணீங்கன்னா டிஸ்பிளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிலோமீட்டர்ஸ் போகுன்றது டிஸ்பிளேல காமிச்சிடும். அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 inch வீல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியர் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ சஸ்பென்ஷனு. ஸோ 6 சஸ்பென்ஷன் இருக்கும் இதில் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைட் சென்சார் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சைட் ஸ்டாண்ட் எடுக்கலைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் ஆக்டிவேஷனில் வண்டி மூவ் ஆகாது. ஸோ அந்த ஒரு ஃபீச்சர்ஸும் உண்டு இந்த வண்டியில் சார். 12 inch வீலில் வந்து காம்பி டிஸ்க் பிரேக் இருக்கும் இதில் உங்களுக்கு. ஃப்ரண்ட் டு டிஸ்க், ரியரும் டிஸ்க் பிரேக் இதில் உங்களுக்கு. ஸோ வெஹிக்கல் ஆன் பண்ணுறோம். வெஹிக்கல் ஆன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே பீல தான் வரும். பீன்றது பார்க்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் த்ராடல் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து போகாது. அந்த சேஃப்டி பர்பஸ்க்கோசம் அந்த பீ இருக்குது. இந்த பீ போனோம்னா இந்த பிரேக் ஃப்ரண்ட் பிரேக்கோ இல்லை ரியர் பிரேக்கோ ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா பீ போயிடும். திரும்பி நமக்கு அந்த பீ தேவைன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்கும் ஸ்விட்ச் மாதிரி, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டிங்கன்னா பீ வந்துடும். இது எதுக்குன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது எதனா தெரியாதனமா கிட்ஸோ முன்னாடி யாரா இருந்தாங்கன்னா த்ராடல் கொடுத்துருவாங்கிறது அந்த சேஃப்டி பர்பஸ்க்கோசம் பீ ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா வண்டி மூவ் ஆகாது. அந்த சேஃப்டிக்கோசம் இது பார்க்கிங் சிம்பிள் பீன்றது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் உங்களுக்கு இதில். செகண்ட் மோட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 35 வரையும் போகும் உங்களுக்கு. தேர்ட் மோட் செலக்ட் பண்ணுறேன். தேர்ட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சேஞ்ச் ஆகும். டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 வரையும் போகும். இது ஸ்பீடோட இது. இப்போ 98% பேட்டரி இருக்கு. 60 வோல்ட்டுக்கு மேக்ஸிமம் 63 வோல்ட் டாப் கட்டும். 98% பேட்டரிக்கு என்ன கிலோமீட்டர்ஸ் போகுன்றது இதுலேயே காமிச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 99% பேட்டரிக்கு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் போகுன்றத ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. அதுதான் கேன் டெக்னாலஜியோட பர்பஸ் இதில். இது மொபைல் சார்ஜர் ஹோல்டர். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் இது பண்ணுறதுக்கு மொபைல் சார்ஜர் ஹோல்டர் வித் சார்ஜிங் கனெக்டரோட இருக்கும் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிளில் எங்கே லொக்கேஷன் போகிறோமோ அது லொக்கேஷனுக்கான கைடிங் பண்ணுறது. போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும் ஆர்ன்ட்டு. ஸோ அந்த டைமில் சேஞ்ச் ஆகிட்டு நம்ம த்ராடல் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் ரன் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் உண்டு. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு இந்த சி ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா 19 கிலோமீட்டர் ஸ்பீட் லாக் ஆகிடும். நம்ம த்ராடல் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வண்டி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 18 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி பாட்டு ஒரு போயிட்டே இருக்கலாம். ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் சூஸ் பண்ணி க்ரூஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்பீடில் வண்டி அதே போயிட்டே இருக்கும். ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்கன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திரும்பி நார்மல் த்ராடல் கேட்டு வந்துடலாம். நீங்கள் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 volt 45H. ஸோ 60 volt 45Hனா உங்களுக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரும். அதே 60 volt 60H பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 140 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் வந்து 60 volt 30H பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வரும். எல்லாமே பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி. ஸோ வைக்குடைய ஓன் மேனுஃபேக்சரிங்லே. ஸோ நமக்கு வைக் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா தேனி தான். ஸோ ஈஸி டு அக்சசபிள் ஃபார் த சர்வீஸ் ரிலேட்டட் பார்ட்ஸ் என்ன தேவைனாலும் இமீடியட்டாக நமக்கு சப்போர்ட். சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 to 5 hours. ஒரு 10% நீங்கள் சார்ஜ் போகிறீங்க அப்படின்னா ஸோ 10% ஒரு ஃபுல் சார்ஜ் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 hours எடுத்துக்கும். ஒரு சார்ஜ் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் போகும் சார் உங்களுக்கு. பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன வோல்ட் என்ன ஏஜ் பேட்டரி சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் வரும் சார். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மெட்டல் பாடி தான் உங்களுக்கு. ஸோ மெட்டல் பாடின்றதால உங்களுக்கு வந்து ரஸ்ட்ன்றது எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரஸ்ட் கிளியரிங் கோட்டிங் அடிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 69 சென்டிமீட்டர்ஸ்ல இருக்கும் இது உங்களுக்கு. ஸோ பின்னாடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லோடிங் கேரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி லோடிங் இது வந்து இது பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. இதில் இதே மிட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட்ல வந்து பின்னாடி சீட் வந்துடும் உங்களுக்கு. சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப் சீட்ல வரும் உங்களுக்கு. ப்ளஸ் ஃப்ரண்ட் வந்து கூட வந்துடும் மிட் வேரியன்ட்ல. ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன வேரியன்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாடல்ஸ்ல இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி எலக்ட்ரிக் மொபிலிட்டி கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியும் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன தேவை அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிளும் இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ ஆர்டிஓ வண்டி தேவையான எடுத்துக்கலாம், நான் ஆர்டிஓ தேவையான எடுத்துக்கலாம், கமர்ஷியல் பர்பஸ் வெஹிக்கிள் தேவையான எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இந்த ஷோரூம் வந்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உண்டு, டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.